காலை வணக்கம். ஒரு இன்னைக்கு 2 ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஒன்று வந்து ரெண்டுமே மெயின்டெனன்ஸ் கேஸ் தான். ஒன்று வந்து ரிவிஷன் இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் கிராண்ட் பண்ணிட்டாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி ஹஸ்பண்ட் 126 ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அதை வேகமாக போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டார். ரேசஸ் சர்டன் அப்ஜெக்ஷனு அதை சேலஞ்சு பண்ணி இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிவிஷன் போட்டிருக்காரு. ஸோ அந்த ரிவிஷன் மெயின்டெனபிளாக இல்லையான்றது தான் முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து ரிவிஷன் வந்து இன்டர்லோகாட்டி ஆர்டருக்கு அகென்ஸ்டாக ரிவிஷன் மெயின்டெனபிள், சிவிலாக இருந்தாலும் கிரிமினலாக இருந்தாலும். ஸோ அந்த ஏரியா இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யங் லாயர்ஸ் வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி புரிஞ்சுக்க இன்டர்லோகாட்டரி ஆர்டர்னால் என்ன, ஃபைனல் ஆர்டர்னால் என்னன்னு. இது ஏஆர் 2024 சிக்கிம் 39, ஏஆர் 2024 சிக்கிம் 39, சுஜித் குமார் சாஹா வர்சஸ் லக்ஷ்மி குப்தா. சுஜித் குமார் சாஹா வர்சஸ் லக்ஷ்மி. இதில் பேராகிராஃப் 8 இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த மதுரிமாய் கேஸ் ஏஆர் 1978 ESC 47 டிஸ்கஸ் பண்ணி இது ஆல்ஸ்பரி லா இங்கிலாந்து டிக்ஷனரி 3rd எடிஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் ஆர்டர்னால் என்ன, இன்ட்ரீம் ஆர்டர்னால் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டீப்பாக படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாடையும் படிக்குங்க. அதுதான் இடைநிலை உத்தரவு என்பது என்னன்னா முடிவான தீர்மானத்தோடு எடுக்கப்படுகிற முடிவில் தற்காலிகமாக எடுக்கப்படுகிற உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது வந்து ஏஆர் 2024 சிக்கிம் 39 சுஜித் குமார் சாஹா வர்சஸ் லக்ஷ்மி குப்தா. இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இது வந்து ஏஆர் உத்தராகண்ட் 175. இது வந்து முகேஷ் குமார் சக்சேனா வர்சஸ் ருச்சி சக்சேனா. இந்த அம்மாவுக்கு மெயின்டெனன்ஸ் அவார்டு பண்ணுறாங்க என்ன, 8000 ரூபா மாதம். அதை அவர் சேலஞ்சு பண்ணி என்ன சொல்கிறாரு, இந்த அம்மா சம்பாதிக்குது, இந்த அம்மா 18 மாதத்தில் இந்த அம்மாவுக்கு வந்து 4 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருக்கு அப்படின்னு. இதுக்கு ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டுன்னா, ஒரு பெண்ணு கணவனை விட்டு துரத்தப்பட்ட பிறகு அவர் பிச்சை எடுப்பாளா, திருடுவாளா, என்ன பட்டினியில் சாவாளா, அவள் தன்னுடைய சர்வைவலுக்காக ஏதாவது ஒரு வேலை தேடிட்டாங்கன்னா, இவன் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தால மாதம் 20,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அதனால் வந்து இது சரிப்பட்டு வராது. ரிவிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த அந்த வருமானத்தை கணக்கில் கொல்லக்கூடாது. அவர் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சம்பாதிக்கிற அந்த பணத்தை கணக்கில் கொல்லக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. முகேஷ் குமார் சக்சேனா வர்சஸ் ருச்சி சக்சேனா ஏஆர் 2024 உத்தராகண்ட் 174. இல்லை இந்த மாதிரி பல தீர்ப்புகள் வந்து பல்வேறு நீதிமன்றங்கள் இன்க்ளூடிங் சென்னை தீர்ப்பு உயர் நீதிமன்றம் மெட்ராஸ் ஜட்ஜ்மெண்ட் கூட இருக்குது. அது செக் பண்ணிக்கோங்க. காலை வணக்கம். நன்றி.